ஓகே, ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தா ஓகே, கிரியேட் a நியூ ஃபைல்னு ஒன்று இருக்கு, தெரியுதா? என்ன பண்றோம், கிரியேட் பண்ணிக்கலாம். பார்த்தா இந்த இடத்துல நமக்கு வந்து ஏதோ ஒன்று வந்திருக்கு, ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கு. இங்கே சிம்பிளா என்ன பண்றோம், ஹாய் அண்ட் நியூ ஃபைல் அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த இடத்துல ஃபைலுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு chat வந்திருக்கு. ரிப்பீட் அகைன் ஆல் ரிப்பீட் ஃப்ரம் ரெபாசிட்டரி நேம். ஓகே, கிட் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து இங்கே தெரியுதா, இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் மாதிரி காட்டுற பாருங்க, நியூ அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா இந்த இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணால் நியூ ரெபாசிட்டரி வரும். நம்ம வந்து இதை கிளிக் பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட்டு பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து ரெபாசிட்டரி நேம் கேட்கும். நம்ம வந்து கோயின்ட் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? கொடுத்துட்டு கிரியேட் ரெபாசிட்டரி அப்படின்றத கிளிக் பண்ணால் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிரும். இப்போ கிரியேட் பண்ண ரெபாசிட்டரியை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கோயின் ட்ரைனிங் நம்ம கிரியேட் பண்ணது இப்போ. ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு? ரெபாசிட்டரி மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் தான் அது. ஓகேவா? நம்ம கோடிங் எல்லாமே வந்து அந்த கண்டெய்னரில் இருக்கும். அந்த கண்டெய்னர் வந்து க்ளவுடில் இருக்கும். அந்த கண்டெய்னர் நம்ம எப்போ வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே, ரோஷினிக்கு புரிஞ்சிச்சு. ஓகே, தர்ஷினிக்கு புரிஞ்சிச்சு. புரியல, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் என்ன டவுட்டு கேட்டு கிளியர் பண்ணுறேன். ஓகே, ஸ்வேதாக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியலையா அதாவது? ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. இந்த இடத்துல கிரியேட் நியூ ஃபைல் அப்படின்னு கீழே சின்னதாக இருக்குது, தெரியுதா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். சிம்பிளாக இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணலாம். அதில் வந்து ஹாய் ஹலோ அப்படின்ட்டு கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபைலுக்கு வந்து நேம் கொடுக்குறோம். ஓகேவா? சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி டெக்ஸ்ட். டிஎக்ஸ்டினா டெக்ஸ்ட். ஓகேவா? டெக்ஸ்டோட எக்ஸ்டென்ஷன். இந்த இடத்துல வந்து கமிட் சேஞ்சஸ்ன்னு காட்டுது, தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கமிட் சேஞ்சஸ்ன்னு காட்டுது. கமிட் சேஞ்சஸ் இதெல்லாம் நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ ஜஸ்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏதோ கமிட் மெசேஜ் கேட்குது. ஓகே, கமிட் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துக்கிறோம். கொடுத்தோன்னே இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த மெசேஜ் வந்து இங்கே வந்துருச்சு, நவ் அப்படின்னு காட்டுது. இது வந்து ஹேஷ் வேல்யூனா ஒன்றும் இல்லை, ட்ராக்கிங்க்கு யூஸ் ஆகும். அதாவது ஒரு ஒரு தடவையும் நம்ம வந்து இந்த ஹேஷ் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது ஆட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஒரு ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணும்போது இந்த ஹேஷ் வேல்யூ மாறிட்டே இருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு யூனிக் ஹேஷ் வேல்யூ வரும்போது யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கணும் இந்த ஹேஷ் வேல்யூ. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதை ரீஃப்ரெஷ் பண்ணிப்போம். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து மெயின், இந்த எல்லா பிரான்ச் வந்து மெயின் பிரான்ச் தான். ஓகேவா? அண்டு நமக்கு இதில் வந்து ஒரு சப் பிரான்ச் இருக்குது. இப்போதைக்கு இதான் மெயின், இதான் வந்து இம்பார்ட்டன்ட் பிரான்ச். இப்போ வந்து இதை நம்ம பண்ணியாச்சு. பண்ணிட்டு இது எப்படி நம்ம இப்போ கிட்டப்ல வந்து இதை எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஜஸ்ட்டு இங்கே கோட் இருக்கா, அதை கிளிக் பண்ணால் ஒரு ட்ராப் டவுன் வரும். இங்கே வந்து ஒரு யூஆர்எல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது சிம்பிளாக இங்கே கிளிக் பண்ணால் அந்த யூஆர்எல் வந்து காப்பி ஆயிரும். காப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்துட்டோமா?
இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு இன்னொரு விஷயம், உங்களோட விண்டோஸ் கீயும் விண்டோஸ் ப்ளஸ் வியை இது பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு கிளிப் போர்டு வந்து ஓப்பன் ஆகும். சில பேர் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு அக்செப்ட் மாதிரி ஒன்று கேட்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப. கேட்குதா? விண்டோஸ் ப்ளஸ் வி இந்த கீயை ப்ரெஸ் பண்ணால் கிளிப்போர்டு ஆக்டிவேட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு அக்செப்ட் மெசேஜ் கேட்கும். அந்த அக்செப்ட் மெசேஜ்க்கு அக்செப்ட் கொடுத்துருங்க. கேட்டுச்சா? வந்துச்சா உங்களுக்கு? அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? வரலையா? ஏன் வரல? விண்டோஸ் ப்ளஸ் வி யாருக்கு வந்துச்சு? யாருக்காவது வந்துச்சா? ரோஷினிக்கு வந்திருக்கு. நாட் ஆஸ்கிங் ஆல்ரெடி ஹேட். ஓகே, ஏற்கனவே இருக்குதா அவங்க கிட்ட? ஓகே, அப்போ இல்லாதவங்க நோட் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஏன்னா இந்த கிளிப்போர்டு வந்து நம்ம அடிக்கடி நிறைய யூஆர்எல் காப்பி பண்ணுற மாதிரி வரும். ஸோ மல்டிபிள் யூஆர்எல் மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இது. விண்டோஸ் ப்ளஸ் கீ ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் யூஆர்எல் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம காப்பி பண்ண யூஆர்எல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா விஎஸ் கோடு வந்துட்டு கண்ட்ரோல் அண்ட் டேப் கீக்கு மேலே இருக்கும் பாருங்க ஒரு கீ. அந்த கீயோட இது ஏதாவது டவுட்டா? இப்போ வந்து கிட்ல வந்து நம்ம ஒரு ரெபாசிட்டரி, அதாவது ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதில் வந்து சும்மா ஒரு சாம்பிள் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறோம், இங்கே கோடுன்னு இருக்கு தெரியுமா? இந்த கோட் வந்து கிளிக் பண்ணால் ஒரு ட்ராப் டவுன் ஓப்பன் ஆகும். லைக் திஸ், ஒரு ட்ராப் டவுன் கோட் காட்டலையா? ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சா? ஃபைல் கிரியேட் பண்ணி நான் சொன்னதை நேம் கொடுத்து கமிட்லாம் பண்ணியாச்சா? அப்போ வந்து இங்கே மேலே கோடுன்னு இருக்குல்ல, இந்த பார் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாரை கிளிக் பண்ணால் அதர் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். வந்துருச்சா? இப்போ வந்து இந்த கோட் இந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணால் இங்கே வந்து ஒரு காப்பி பண்ணுறதுக்கு அவங்களே கொடுத்துருப்பாங்க ஒரு ஆப்ஷன். காப்பி பண்ணிவிட்டு விஎஸ் கோடுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் நான் அந்த கீயை உங்களுக்கு காட்டுறேன். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இந்த கீ வந்து எப்படி இருக்குன்னா சம்மாட் ஏதோ அது அப்பாஸ்டஃபியா ஏதாவது சொல்லுவாங்க, தெரியல எனக்கு என்னான்ட்டு. இந்த மாதிரி வேவியா ஒரு கீ இருக்கு, தெரியுதா? ஒரு கீழே 2 இது கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு வேவி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. என் கீபோர்டில் எக்ஸ்ட்ரா இந்த ருபீஸ் சிம்பிள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த கீ இருக்குதா அவங்க கீபோர்டில்? எஸ்கேப் கீக்கு அப்படியே கீழே இருக்கு, இருக்கிறதா? இருக்குதான் இருக்கு சொல்லுங்க, இல்லைன்னா இதை சொல்லுங்க. ஓகே, தர்ஷினிக்கு இருக்கு, ரோஷினிக்கு இருக்கு. ஓகே, அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு 3 டாட், டாப்பில் ஒரு 3 டாட் இருக்கும். 3 டாட்டை கிளிக் பண்ணால் இங்கே டெர்மினல்னு இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தா நியூ டெர்மினல் அப்படின்னு போட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட், இன்னும் பக்கத்தில் பார்த்தா ப்ளஸ் போட்டு குட்டியாக ஒரு சிம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேலே ஒரு கொட்டேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சிம்பிள். ஓகேவா? இந்த நியூ டெர்மினலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு வந்து ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகிக்கும் இந்த இடத்துல இப்போ. ஓகேவா? இதோட லொக்கேஷன் வந்து சி டிரைவில் யூசர் நேமில் டெஸ்க்டாப்பில் இருக்கிற கோயின்ட்டுன்ற டே 1 ஃபோல்டரில் இப்போ இந்த இது எப்படி டெர்மினல் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றதா இதோட அர்த்தம். ஓகேவா? புரியுதா? இப்போ டெர்மினல் எப்படி ஓப்பன் பண்ணுறது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே, தர்ஷினிக்கு புரிஞ்சிருச்சு. ஸ்வேதா, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து அங்கே வேற ஒரு இடத்துல வந்து ஒரு கிட் ரெபாசிட்டரி வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த விஎஸ் கோடு இந்த ஃபோல்டர், இந்த டே 1ன்ற இந்த ஃபோல்டரையும்
அந்த கிளவுடையும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு கோடு இருக்கு. ஓகேவா, நம்ம கிட் ஒன்று டவுன்லோட் பண்ண தெரியுமா, கிட்டு அந்த கிட் வச்சு தான் பண்ண போறோம். ஜஸ்ட் கிட் அப்படி டைப் பண்ணிட்டு ஐஃபன் ஐஃபன் இல்லைன்னா ஐஃபன் வி, ஆமாம் கிட் ஐஃபன் வி போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி வேர்ஷன் வரணும். கிட் வேர்ஷன் 2.45.2 வந்துருச்சு. அப்படி வந்துருச்சுன்னா விஎஸ் கூட கிட்டு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட். ஓகேவா, எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கனெக்ட் ஆயிடுச்சு அவங்க எல்லாருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் 4 பேருமே லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, தர்ஷினிக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ரியாத்துக்கு கனெக்ட் ஆகலை. ஏன், என்ன ப்ராப்ளம்? கிட் ஸ்பேஸ் ஐஃபன் வி. ஓகே, ஸ்வேதாக்கு கனெக்ட் ஆகி எப்படி இந்த மாதிரி வருதா பாருங்க. இந்த மாதிரி ஒரு எரர் வருதா பெருசா? கிட் இந்த வந்து நான் ஜிடிஐன்னு தப்பா போட்டிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு கிட்னே போட்டு நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் அ ஃபங்க்ஷன் வருதா? ம், அதான் அதான் அதான். ஓகே, இந்த எரர் எனக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருந்துச்சு. உங்களுக்கு வந்திருக்கு, என்ன பண்ணலாம்? சரி ஓகே, உங்களுக்கு கிட் பேஷ் இருக்கா? அவங்க 2 பேருக்கும் எரர் வருது சொன்ன 2 பேருக்கும் இந்த கிட் பேஷ் இருக்கா? இதை ஓபன் பண்ணிட்டு அதே கோடை ரன் பண்ணுங்க. கிட் ஸ்பேஸ் ஐஃபன் வி. இப்போ இதுல வருதா, நான் அதுல வர மாட்டேங்குதா? யாத் உங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தானா? யாத் உங்களுக்கு வருதா வரலையா? ஏதாவது கொஞ்சம் இன்டிமேட் பண்ணுங்க. சரி ஓகே, இந்த இன்டிமேஷன் சொல்லுங்க. ம் ஒன்றும் இல்லை, விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டெஸ்க்டாப்ல வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டர். டே ஒன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ண முடியலையா? டே, அதாவது நான் டே ஒன்னு நேம் போட்டு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது ஒரு சும்மா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படியே தான் போட்டிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணியாச்சா? ஃபோல்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த ஃபோல்டர் வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க டிராக் பண்ணி டிராப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் ஃபோல்டர். ஓகேவா, இப்போ வந்து இந்த இடத்துல இந்த ஃபோல்டரோட நேம் காட்டுது கரெக்டா? இப்போ வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப்படி இல்லைன்னா மேலே இங்கே சிம்பிளாக இந்த 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணி டெர்மினல் இருக்கும். நியூ டெர்மினல் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, இதில் என்ன பண்ணுறோம், கிட் அப்படி போட்டு INIT கிட் இனிட் அப்படின்னு போடுறோம். ஓகேவா, கிட் இனிட்ன்றது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இப்போ இங்கே லோக்கல் ஸ்டோரேஜில் நம்மளோட இதை நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜ்னு வச்சுப்போம். இது வந்து கிளவுட் ஸ்டோரேஜ்னு வச்சுப்போம், அதாவது கிட்டு. ஓகேவா, கிட்டோட கிளவுட் ஸ்டோரேஜ்னு வச்சுப்போம். இங்க இருக்கிற இந்த ஃபைல், அதாவது ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகேவா, இந்த ஒரு ஃபோல்டருக்கும் இந்த கிட்டோட கிளவுடுக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தணும். ஓகேவா, ஒரு கனெக்டை வந்து கிரியேட் பண்ணணும். அந்த கனெக்டை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த கிட் இனிட் இங்க பார்த்துருக்கோம். இனிஷியலைஸ்டு எம்டி கிட் ரெபாசிட்டரி இன் அப்படின்னு போட்டு இந்த லொகேஷன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து
ஒன்றும் என்னோட இதை பேச நான் மாற்றிக்கிறேன் நான். கோயின்ல டே 1 இருக்கா? இப்போ இந்த பார்த்தா இதில் ஃபோல்டர் வந்து எம்டியாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி இந்த கிரிக்கல்ஸ் அழைச்சிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தா எனக்கு வந்து ஃபோல்டர் வந்து ஒரே காலியாக தான் கிடக்கும். பட் நான் வந்து வியூவா ஏதோ ஒன்று பண்ணுவாங்களே. இங்கே இந்த இடத்துலயா பார்க்கலாம். சம்வாட் விண்டோஸ் லெவல் யூஸ் பண்ணி இப்போ 10க்கு வந்தோடனே எனக்கு செட்டிங்ஸே புரியல. சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து ஒரு ஹிடன் ஃபோல்டர் இருக்கும். அதுதான் நான் சொல்ல வர கான்செப்ட். ஓகேவா? இந்த இடத்துல வந்து டாட் கிட்னு ஒரு ஹிடன் ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? இடத்துல டாட் கிட்னு வந்து ஒரு ஹிடன் ஃபோல்டர் வந்து வச்சிருப்பாங்க. அந்த ஹிடன் ஃபோல்டர் வந்து நம்ம டெலிட் பண்ணுறக்கூடாது. ஏன்னா அதுதான் அந்த டாட் கிட்ன்ற அந்த ஃபோல்டர் தான் வந்து நம்மளோட இங்கே ஹார்ட்வேர் இங்கே லோக்கலில் இருக்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் கனெக்டிவிட்டி. இந்த இடத்துல தெரியுதா? டே 1ல டாட் கிட்ன்ற ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு இதான் ப்ரூஃப். இந்த இடத்துல எல்லாருக்குமே வந்து டாட் கிட்னு தான் இது வந்து ஆகும். இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துருச்சா? டாட் கிட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆன மாதிரி வந்துருச்சா எல்லாருக்கும்? இந்த கிட் இனிட்ன்ற கமாண்டை போட்டு இந்த டாட் கிட் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சா? அது தெரியாது, அது ஜஸ்ட் கிரியேட் ஆயிரும் ஹிடன் ஃபோல்டர். ஓகேவா? கிரியேட் ஆயிடுச்சா? புரியல. இன்னும் ரெட் தான் வருதா? அது வந்து ஒரு எரர். அந்த நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அதை கிளியர் பண்ணணும். நான் தனியா அப்புறமா உங்களுக்கு நான் இது பண்றேன். நீங்க பழையபடி நோட்ஸ் வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிங்க. ம். இல்ல இல்ல, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த என்ன டிஸ்கோ அந்த டிஸ்க்ல வந்து இந்த மாதிரி வந்துருச்சு, வந்துட்டு அடுத்த லைன் இந்த மாதிரி வந்துருச்சுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேவா? எல்லாருக்கும் வந்துருச்சா? இப்போ லைவா கோட் ரன் பண்ணி பார்க்குற எல்லாருக்கும் வந்துருச்சா? ஸ்வேதா உங்களுக்கு வந்துருச்சா? ஸ்வேதா உங்களுக்கு வந்துருச்சா? ரோஷினிக்கு வந்து அந்த கிட்டப் கான்ஃபிகரேஷன்ல ஏதோ ஒரு எரர் வருது. டே 1 வரக்கா புரியல, எனக்கு ஏதோ டைப் ரைட் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். நீங்க மியூட் பண்ணிட்டே சொல்லலாம், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். சேம் டவர் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், கிட் இனிட் இப்போ வந்து இந்த இடத்துல டாட் கிட்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட லோக்கல் ஸ்டோரேஜுக்கும் கிளவுடுக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் அந்த கோடு ஒன்று நம்ம ஒன்று காப்பி பண்ணோம், ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுறோம்? கிட் அப்படின்னு போட்டுருக்கோம். கிட் புல். ஓகேவா? அதை இழுக்கிறோம். கிட் புல்லுன்னு போட்டு அந்த லிங்க் ஒன்று காப்பி பண்ண தெரியுமா? கோட்லேருந்து ஒரு ட்ராப் டவுன்லேருந்து ஒரு லிங்க் காப்பி பண்ணோம். அந்த லிங்கை வந்து ரெபாசிட்டரி லிங்க், அந்த லிங்கை வந்து போட்டுட்டு என்டர் கொடுத்துப்போம். ஓகேவா? புல் பண்ணிட்டோன்னே புல் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தா ஃப்ரம் ஹெச்டிபிஎஸ் இந்த லிங்க்லேருந்து என்ன பண்ணுறோம்? ஒரு பேக்கேஜ், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வந்திருக்கு. திரும்ப சொல்லுவா, ஒன்றும் இல்லை. இப்படி இருக்குதா? இந்த கிட் இனிட்னு போட்டோன்னே இது மாதிரி நமக்கு அடுத்த லைன் ஒரு லைன் இந்த மாதிரி வந்துடும். அது இப்போ ரியாத் பேகம்னு இருக்குது நேம்னா, ரியாத் பேகம்னு போட்டு எந்த இடத்துல வந்து அந்த ஃபோல்டரோ அதில் வந்து டாட் கிட்னு வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இது வரைக்கும் வந்துச்சா? இது வரைக்கும் வந்துருச்சா? கிட் புல் வந்து, அதாவது ஒன்றும் இல்லை, கிட் புல்லுன்னு போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல லிங்க் காப்பி பண்ண தெரியுமா? இந்த இடத்துல இந்த டிராப் டவுன்லேருந்து ஒரு லிங்க் காப்பி பண்ண தெரியுமா? இந்த லிங்கை வந்து என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். சாரி, ஒரு கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணால் பேஸ்ட் ஆயிரும் அந்த இடத்துல வச்சு. ஓகேவா? ஓ,
நீ தான் அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்ல காப்பி பேஸ்ட்டுக்கு தெரியாம சுத்திட்டு இருந்த ஆளு ஃபர்ஸ்ட் சி லேப்ல கண்டுபிடிச்சிட்ட ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. கண்ட்ரோல் சி பண்ணா காப்பி, கண்ட்ரோல் வி பண்ணா பேஸ்ட். ஓகேவா? ஓகே. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி இந்த ஒரு இதுல இருக்குதா? இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும். இப்போ வந்து நம்ம என்டர் கொடுத்துக்கணும். ஓகேவா? என்டர் கொடுத்தோம்னா இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்துருச்சா. நான் எந்த ஃபோல்டருமே கிரியேட் பண்ணல. அங்க அந்த இதுல இருக்கிற ஃபோல்டரை வந்து நான் இங்க ஜஸ்ட் புல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்க என்ன பேர் வச்சு அந்த டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணீங்களோ அந்த டெக்ஸ்ட் ஃபைல் வந்துடும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா நான் ஹாய் ஹலோன்னு அங்கே டைப் பண்ணது எனக்கு இங்கே வந்துடும். இந்த இடத்துல நான் வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு டைப் பண்ணேன். எனக்கு வந்து அது இந்த இடத்துல வந்துருச்சு. அந்த ஃபோல்டர் வந்து நான் இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்களே எடுத்துட்டு வந்துட்டீங்களா நீங்க எல்லாரும்? ஸ்வேதாக்கு வரலையா? என்ன ஸ்வேதா, உங்களுக்கு என்ன டவுட், என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன எரர் காட்டுது இந்த இடத்துல? ஆடியோ எனக்கு மட்டும் தான் கேட்கலையா இல்லை யாருக்கும் கேட்கலையா? வேற யாருக்காவது ஸ்வேதா பேசுறது கேக்குதா? கேட்கல, எனக்கும் கேட்கல, யாருக்கும் கேட்கல. ஃபேட்டல் நாட் அ ரெபாசிட்டரி அப்படின்னு வருதா? ஓகே, ஜூம் மீட் வேற 10 நிமிஷத்துல முடிய போகுது. என்னால அதுக்குள்ள டைம் வச்சா. ஃபேட்டல் நாட் அ ரெபாசிட்டரி அப்படி வருதுன்னா அப்போ நீங்க ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணும்போது எனி மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா சேம் கோடு, இந்த சேம் கோடை காப்பி பண்ணிட்டு இதை போடுங்க. git clone 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 போட்டு சேம் யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. பேஸ்ட் பண்ணி வருதான்னு சொல்லுங்க எனக்கு. இப்போ யார் யாருக்கெல்லாம் கிட் புல்லுலேயே வந்து உங்களோட ஃபோல்டர் வந்து வந்துருச்சுன்னு எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரியாத்துக்கு கிட் புல்லுலேயே அவங்களோட ஃபோல்டர் வந்துருச்சு. ரோஷினிக்கு எரர்ல நிக்குது. தர்ஷினி உங்களுக்கு வந்துருச்சா? ஒரு நிமிஷம். 2 பேர் பேசுறீங்க, யாராவது ஒருத்தர் பேசுங்க. தர்ஷினி நீங்க சொல்லுங்க. இந்த கிட் புல்லுன்னு போட்டு உங்க ரெபாசிட்டரில இருந்து உங்க ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சான்னு கேட்டேன் இந்த மாதிரி. ஓகே, சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. ஓகே, ஸ்வேதாக்கும் வந்துருச்சு. ஓகே. ஆமா, அந்த சாம்பிள் டெக்ஸ்ட் ஃபோல்டர் வந்துருச்சா? சரி, ஓகே, ஃபோல்டர் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மேபி அதை சேவ் பண்ணாமல் இருந்திருக்கும், ஏதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இப்போ ஹாய் ஹலோ இருக்கா, இது என்ன பண்ணுறோம் எடுத்துட்டு நம்ம பேரை போடுறோம். இப்போ என் பேர் நம்ம பேரை வந்து போட்டுக்கிறோம். பேரை போட்ட உடனே இந்த இடத்துல பார்த்தா எம்ன்னு இருக்கு. எம்னா ஒன்றும் இல்லை, மாடிஃபைடுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இது வந்து ஸ்டேஜாக இருக்குது. நீங்கள் சிஸ்டம் வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து மாடிஃபை பண்ணிட்டோம். அண்டு நம்மளோட இதுக்காக என்ன பண்ணுறோம், sample2.txtன்னு இன்னொரு ஃபைலையும் கிரியேட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஏதாவது போட்டுக்கலாம். டெவலப்பர் அப்படின்னு போட்டுப்போம். இப்போ பார்த்தா இதில் வந்து எம்என் காட்டுது, இல்லை யூ காட்டுது. எம்யூ அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். எம்னா வந்து இந்த ஃபைல் வந்து ஏற்கனவே இருந்துச்சு, நம்ம புல் பண்ணும்போது இதை வந்து மாடிஃபை பண்ணிருக்கோம். ஓகேவா? இதான் மாடிஃபைடு. யூனா அன்ட்ராக்டு. ஓகேவா? ஒரு புதுசாக ஒரு ஃபைலை வந்து போட்டிருக்கோம், அதை வந்து இன்னும் அந்த கிளவுட்ல வந்து நம்ம அந்த ட்ராக்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ண போகிறோம்.
எம் காட்டலையா? சரி ஓகே நம்ம இப்போ ஆமா, சில பேருக்கு விஎஸ் கோட்ல இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஆட்டோ சேவ் ப்ராப்ளம். நீங்க வந்து பார்த்தா அந்த எம் காட்ட வேண்டியது ஒரு டாட் காட்டும். ஸோ கண்ட்ரோல் எஸ் வச்சு நீங்க சேவ் பண்ணணும். இதுல வந்து ஆட்டோ சேவ் இருக்கு. இது வந்து விஎஸ் கோட்ல காலகாலமா இருக்கிற ஒரு பக்கு. இது என்ன யாரும் கிளியர் பண்ணல சரியா. சில பேருக்கு வந்து ஆட்டோ சேவ் எனேபிள் இருக்கும், சில பேருக்கு ஆட்டோ சேவ் ஆஃப்ல இருக்கும். ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஏற்கனவே இருந்த ஃபைலை வந்து மாடிஃபை பண்றோம். ஸோ எம் மாடிஃபைன்னு காட்டுது. ஒரு புது ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ட்ராக்ல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அன்ட்ராக்டுன்னு யூ காட்டுது. ஓகேவா? இப்போ என்னன்னா கிட்ல வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்றோம். அந்த கான்செப்ட்லேயே சொல்றேன். கிட்ல வந்து என்ன பண்றோம்னா ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்றோம். மீன்ஸ் ஒரு லெட்டர் எழுதுறோம்னு வச்சுப்போம். ஓகேவா? சம்மாட் ஒரு லெட்டர் எழுதுறோம். அந்த லெட்டரை எழுதி என்ன பண்றோம்னா ஒரு என்வலப்ல வந்து போடுறோம். இதை வந்து இதுல இருந்து ஸ்டேஜிங் ப்ராசஸ்ன்னு. ஓகேவா? இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு நமக்கு, அதுக்குள்ள ஸ்டேஜிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இப்போ என்ன பண்றோம்னா இந்த லெட்டரை எழுதி என்ன பண்றோம், ஒரு என்வலப்ல வந்து நம்ம போடுறோம். ஓகேவா? இப்போ என்வலப்ல போடுற ஸ்டேஜ் வந்து நான் இங்க லைவா பண்ணி காட்டுறேன். ஓகேவா? என்ன பண்றோம், இப்போ வந்து கிட் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது, நம்மளோட இந்த ரெபாசிட்டரி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து கிட் ஸ்டேட்டஸ்னு போகணும். கிட் ஸ்டேட்டஸ் அப்படி போட்டணும். ஓ சாரி, கிட் ஸ்டேட்டஸ்னு போட்டோன்னா இந்த இடத்துல தெரியும் மாடிஃபைடு சாம்பிள் டாட் டெக்ஸ்ட்ன்றது வந்து மாடிஃபை ஆயிடுச்சு. அண்ட் சாம்பிள் டாட் டூ டிஎக்ஸ்டின்றது வந்து அன்ட்ராக்டு ஃபைலாக இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து இந்த இடத்துல தெரியுதா, நமக்கு வந்து சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி வந்து மாடிஃபை பண்ணிருக்கோம். எனக்கு வந்து சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியில் இருக்கிற பழைய இதுவே எனக்கு வேணும். ஐ மீன் ஹாய் ஹலோ வேர்ல்டு அந்த போட்டிருந்தாலும் அதுவே வேணும்னா சிம்பிளாக கிட்டுன்னு போட்டு ரெஸ்டோர்னு போட்டுட்டு ஃபைல் நேம் எந்த ஃபைலை வந்து ரெஸ்டோர் பண்ணணும், சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டியை வந்து எனக்கு ரெஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு என்ன பண்றோம்னா இப்போ என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்தோன்னே பார்த்தா இந்த இடத்துல வந்து என் பேர் போயிட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு வந்துருச்சு. இந்த மாடிஃபைன்ற சிம்பிளும் போயிடுச்சு. தெரியுதா? தெரியுதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, உங்களுக்கு வந்துருச்சு தெரியுது அப்படின்னா. ஓகே, ஸ்வேதாக்கு வந்துருச்சு, ரோஷினிக்கு வந்துருச்சு. எரர் கிளியர் ஆயிடுச்சா ரோஷினி உங்களுக்கு? ஓகே, தர்ஷினிக்கு வந்து ஓகே ஓகே. ரியாத் உங்களுக்கு வந்துருச்சா? வரலையா? ஃபேட்டல் எரர்னு காட்டுதா? ஓகே ஓகே. சரி, எரர் வரவங்களுக்கு மட்டும் தனியாக நான் இன்னொரு தடவை வந்துருச்சா? ஓகே. இது வந்து அடிக்கடி இந்த கிட்டு கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வந்துக்கிட்டே இருக்கும். சரி ஓகே, இன்னும் 3 மினிட்ஸில் செஷன் முடிய போகுது. ஓகே, பார்க்கலாம். சரி ஓகே, வர வரைக்கும் பண்ணுங்க. ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதை நெக்லெக்ட் பண்ணுறேங்க. அதை வந்து ஃபர்தர் செஷனில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஏற்கனவே மாடிஃபை பண்ண ஃபைலை வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ வந்து கிட் அதாவது லெட்டரை வந்து என்வலப்பில் போடணும். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். கிட் வந்து ஆட் கொடுத்துட்டு எல்லா ஃபைலும் ஓகேவா, இப்போதைக்கு நம்மகிட்ட 2 ஃபைல் தான் இருக்குது. ஸோ அந்த 2 ஃபைலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால என்ன பண்ணோம், டாட் கொடுத்து பண்ணோம்னா எல்லா ஃபைலும் வந்து காமனாக ஆட் ஆயிடும். அப்படி இல்லை எனக்கு ஏதோ ஒரு ஃபைல் மட்டும்தான் ஆட் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபைலோட நேம் வந்து கொடுக்கணும். இப்போ இங்கே வந்து நம்ம 2 ஃபைல் இருக்கு. ஸோ வந்து 2 ஃபைலுமே ஆட் பண்ணுறது டாட் கொடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பேஸ் கொடுத்து டாட் கொடுத்து இது பண்ணிட்டோம்னா ஆட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ வந்து ஏ ஆயிருக்கும். அன்ட்ராக்டட்லேருந்து இண்டெக்ஸட் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? யூ வந்து ஏவா மாதிரி இருக்கும். ஸோ வந்து ட்ராக் அதை வந்து நம்ம பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கெட் ஸ்டேட்டஸ் அப்படி போட்டோம்னா நியூ ஃபைல் சாம்பிள் டாட் டூ அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு திருப்பியும் இந்த சாம்பிள் டாட் டூவில் வந்து ஐஎம் டெவலப்பரில் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், சம் மிஸ்டேக், எனக்கு வந்து ரீவர்ட் பண்ணணும் அப்படின்னா கெட் ரெஸ்டோர் ஸ்டேஜ்டுன்னு இந்த இடத்துல இருக்கு தெரியுமா, இந்த கமாண்டை போட்டோம்னா ஏ வந்து யூவா மாறிடும். ஸோ தட் அதாவது கவரில் போட்டதை வந்து திருப்பி எடுக்கிற மாதிரி, கவரில் போட்ட லெட்டர் வந்து திருப்பி எடுக்கிற மாதிரி பார்க்கலாமா? ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கிறோம், பேஸ்ட் பண்ணிட்டு ஃபைலோட நேம் என்ன நேம்,
sample 2 டாட் டிஎக்ஸ்டி இப்போ கொடுத்தோம்னா ஏ வந்து பார்த்தா யூவா மாதிரி இருக்கும், அன்ட்ராக்ட் ஆயிரும் திருப்பி. ஓகேவா? புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சு எனக்கு வந்துருச்சு அப்படின்றவங்க ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, ரோஷினிக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, ரியாத்துக்கு புரிஞ்சிருச்சு. எரர் வந்தவங்க பார்த்துக்கலாம் நம்ம பொறுமையா. ஓகே, 2 பேருக்கு இப்போதைக்கு எரர் இருக்குது, கிளியர் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கிறோம், கிட்ட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கிட் ஆட் அப்படி கொடுத்துக்கிறோம். சாரி, கிட் ஆட் பண்ணோன்னே இப்போ யூ வந்து அன்ட்ராக்ட் வந்து இண்டெக்ஸ்ட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா கிட் கமிட். ஓகேவா? கிட் கமிட்னா போட்டு போஸ்ட்மேன் கிட்ட வந்து கொடுத்து அனுப்ப போறோம் நம்ம. கிட் கமிட்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து -m போடணும். ஓகேவா? -mன்றது மெசேஜ். ஓகேவா? திருப்பி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து 2 ஓகே, நம்ம மீட்டிங் இன்னும் முடிய போகுது கொஞ்ச நேரத்தில். ஓகே சரி, ஓகே, அப்போ வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? இப்போதைக்கு நான் ரீகேப் மட்டும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கிட்ட வந்து இனிஷியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஏற்கனவே இருக்கிற ஒரு ரெபாசிட்டரி வந்து புல் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்துக்கிறோம். ஸ்டேட்டஸ் கிட் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டால் என்ன இருக்கிற எல்லா ஃபைலும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ற மாதிரி கொடுத்துரும் நமக்கு. அப்புறம் வந்து கிட் வந்து ரெஸ்டோர் அப்படின்னு போட்டு எந்த ஃபைல் போடுறோமோ அந்த ஃபைலை வந்து ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு வந்து ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து கிட் டாட் ஆட் போட்டோம்னா கிட்டு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணு. ஓகேவா? எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி திருப்பி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு அதே ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம். கிட் ரெஸ்டோர் ஐஃபன் ஸ்டேஜ்டுன்னு போட்டு எந்த ஃபைல் நேம் போடுறோமோ அந்த ஸ்டேஜ்டு ஃபைல், அதாவது ரெடியாக இருக்கிற ஃபைலை வந்து திருப்பி நம்ம அன்ரெடி, ஓகேவா, ரிவர்ஸ் பண்ணி. ஓகே, ஆல்மோஸ்ட் ஏதாவது வந்துட்டீங்க. ரியாத் மட்டும் இன்னும் வரல. ஓகே, 1 2 3 4. ஓகே, எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் மோர். புரிஞ்சுதா? நான் சொன்ன கமாண்ட்லாம் புரிஞ்சுதா? கமாண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. முக்கியமான கமாண்ட் கிட் இனிட், கிட் புல் ப்ளஸ் எந்த
ரெபாசிட்டரியை புல் பண்ணணுமோ அந்த ரெபாசிட்டரியோட நேம் அண்ட் கிட் ஸ்டேட்டஸ் போட்டால் கிட் வந்து இப்போ எல்லா ஃபைல்ஸும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு காட்டும். அண்ட் கிட் ரெஸ்டோர் அப்படின்னா மாடிஃபை பண்ண ஒரு ஃபைலை வந்து திருப்பி நம்மளோட ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு வந்து ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட் ஆட் போட்டு ஸ்பேஸ் அதோட எந்த ஃபைலை வந்து ஆட் பண்ணணுமோ அந்த ஃபைலோட நேம் கொடுக்கலாம். இல்லை எனக்கு எல்லா ஃபைலும் காமனாக ஆட் பண்ணணும் அப்படின்னா டாட் போட்டுக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஆட் பண்ண ஃபைலை வந்து ஏதாவது எனக்கு அன்ஆட் பண்ணணும், ஓகேவா, ரிமூவ் பண்ணணும், ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கிட் ரெஸ்டோர் ஹைஃபன் ஸ்டேஜ்டு அந்த ஃபைலோட நேம். அண்ட் இப்போ கிட் கமிட் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் இது என்ன அப்பாசிட்டிவா ஏதோ ஒரு மேலே 2 லைன் மாதிரி, ஓகேவா. குட்டியா இருக்கா, இந்த ரைட்டாக ஸ்க்ரீன் ஜூம் பண்ணுவா, ஓகேவா. இந்த இடத்துல வந்து நம்ம கமிட் மெசேஜ் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். கமிட் மெசேஜ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெப்சைட் இருக்கு கன்வென்ஷனல் கமிட் அப்படின்ட்டு. இது வந்து கம்பெனி லெவலில் போகும்போது யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து நிறைய பேர் சேர்ந்து, ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒர்க்லாம் நான் வந்து இதில் தான் வேலிடேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை பார்த்துக்கிறது நல்லது. கன்வென்ஷனல் கமிட்ஸ், conventionalcommits.org இந்த வெப்சைட் போய் பார்த்தோம்னா இது இருக்கிறது. ஃபிக்ஸ், ஃபியட், பிரேக்கிங் சேஞ்ச், ஓகேவா. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு கோடை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பக் இருக்குது இல்லை ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கமிட் மெசேஜ் இந்த இடத்துல நம்ம போடுறோம் தெரியுமா, இந்த இடத்துல போயிட்டு ஃபிக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத, ஓகேவா. அப்படி இல்லைன்னா ஃபியட்னா ஃபியூச்சர், ஏதோ ஒரு புது ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன புதுசாக ஆட் பண்ணிருக்கேன்னா ஐ கிரியேட்டட் நியூ ஃபைல், ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணோன்னே இப்போ கமிட் ஆயிடுச்சு. கமிட் 1 ஃபைல் சேஞ்சு 1 இன்சர்ஷன், அதாவது ஒரு ஃபைல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, ஒரு இன்சர்ஷன், ஓகேவா. இப்போ வந்து நமக்கு இந்த அன்ட்ராக்டு எல்லாமே வந்து போயிட்டு இப்போ கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து அதாவது போஸ்ட்டில் போட்டு கவரில் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்னும் போஸ்ட்மேன் கிட்ட வந்து கொடுத்து போஸ்ட்மேன் அதை எடுத்துன்னு போய் போடுற வேலை தான். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்கு, ஓகேவா. கிட் புல் பண்ண தெரியுமா, அதே மாதிரி இப்போ என்ன பண்ணோம், புஷ் பண்ண போகிறோம். இதுக்கு தான் நான் இந்த விண்டோஸ் V இந்த கீ சொன்னேன். இப்போ வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்குது, நான் ஏற்கனவே காப்பி பண்ணிவிட்டு இங்கே இருக்குது எனக்கு, அதை எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த கிட் புஷ்ல தான் நிறைய பேருக்கு எரர் வரும். எனக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கிட் புஷ் பண்ணுறேன், புஷ் பண்ணும்போதே ஏதோ ஒன்று வருது. ஓ புரியல, கிட் கமிட் என்னதான் சொல்லுவா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கிட் கமிட், ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல ஃபைல் வந்து இருந்துச்சு தெரியுமா. இந்த ஃபைலை என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்டு கிட்னு போட்டுக்கிறோம். கிட் போட்டு கிட் கமிட் அப்படி கொடுத்துட்டு ஸ்பேஸ் -m அப்படின்னு போட்டு திருப்பி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து 2 கோட்ஸ் போட்டுக்கிறோம். கோட்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறோம்னா கமிட் மெசேஜ், அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து சொல்லணும். அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, ஃபிக்ஸ், ஃபியட், பிரேக்கிங் சேஞ்ச், இந்த மாதிரி நிறைய, ஓகேவா. சோர், டாக்ஸ், இந்த மாதிரி, ஓகேவா. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ வந்து ஃபிக்ஸ்னா ஏதோ ஒரு பக் இருக்குது, அந்த பக் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், ஃபிக்ஸ்னு போட்டுட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது சம்வாட், ஓகேவா. அது மாதிரி கொடுத்துக்கணும். ஃபியட்னா ஃபியூச்சர், நான் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இது வந்து மேண்டேட்டரி இல்லை, ஜஸ்ட் நிறைய பேர் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக, ஓகேவா. சப்டைட்டில் போட்டு எழுதுவோம் தெரியுமா, அந்த மாதிரி. ஃபியட்னு பார்த்துட்டாலே பார்க்குறவங்க வந்து ஏதோ ஒரு ஃபியூச்சர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பக்னா என்ன பக்குன்னு போய் பார்ப்பாங்க, அந்த மாதிரி, ஓகேவா. இப்போ வந்து ஃபியட்னு போட்டு என்ன பண்ணிருக்கோம், ஐ கிரியேட்டட் நியூ ஃபைல், ஓகேவா. நான் புதுசாக ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்றத கமிட் மெசேஜ். இப்போ என்ன பண்ணுறது, மெசேஜை போட்டுடுறோம்.
ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த மெசேஜ் போறது வந்து டெவலப்பர்ஸ்க்காக. ஓகேவா? போட்டுட்டு என்ன பண்றோம், புல் பண்ணோம் ஃபர்ஸ்ட் அந்த ரெபாசிட்டரி. ஓகேவா? கிட்ல இருந்து என்ன பண்றோம், நம்ம பிசிக்கல் இதுக்கு வந்து புல் பண்ணோம். ஓகேவா? இப்போ இங்க இருக்கிறத வந்து கிட்டுக்கு வந்து புஷ் பண்ணணும். சேம் கான்செப்ட், சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேவா? என்ன பண்றோம், புஷ் பண்றோம். புஷ் பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல வந்து சில பேருக்கு புஷ் கொடுத்தோன்னே புஷ் ஆயிருக்கும், சில பேருக்கு புஷ் ஆகல அப்படின்னா அவங்களே வந்து என்ன கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கமாண்ட் வந்து கொடுத்துருவாங்க. கிட் புஷ் செட் அப்ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்து லிங்க் போட்டு மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, பேஸ்ட் போயிட்டு மாஸ்டரை தூக்கிட்டு மெயின் போட்டுருக்கோம். என்ன வருதுன்னு பார்ப்போம். எப்படி எரர் வர வாய்ப்பு இருக்கு. எஸ், எரர் வருது. ஸோ என்ன பண்றோம், அவங்க கொடுத்துக்கிற சேம் கமாண்டே போடுவோம். இது எல்லாருக்கும் வருது இந்த கமாண்டு. யாருக்கெல்லாம் வருது அவங்களும் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, யாருக்கெல்லாம் இந்த கமாண்ட் வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா அவங்க மாஸ்டர் பிரான்ச்லேயே வந்து கமிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ரியாத்துக்கு வந்து நமக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஓகே ரியாத் வெயிட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒரு சேமா வரட்டும். ஓகே, தர்ஷினிக்கும் வந்துருச்சு. ஸ்வேதா உங்களுக்கு வந்துருச்சா? ஓகே, ரியாத்துக்கு முடிஞ்சிருச்சு வேலை. ஓகே, ஸ்வேதா உங்களுக்கு வந்துருச்சா? ரோஷினிக்கு எரர்ல நிக்குது. சாட்ல வந்திருக்காங்க. சேட் நோ. என்ன எரர் காட்டுது உங்களுக்கு? ஓ, உங்களுக்கும் ரோஷினிக்கு வந்து அதே எரர், ஃபேட்டல் எரரா? ஃபேட்டல் எரர்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறந்துட்டேன் என்ன எரர்ன்ட்டு. ஓகே, ஃபேட்டல் எரர். சரி ஓகே, அப்போ இப்போ ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் வச்சு பார்த்துக்கோம். ஓகே, இப்போ நான் மாஸ்டர்னு கொடுத்து என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு ஓகே, இந்த மாதிரி தான் நான் சரியா உங்களுக்கும் திஸ் லைக் திஸ் கரெக்டா? கரெக்டா தப்பா? ஏதாவது ஒரு இன்டிமேஷன் கொடுங்க. சரி ஓகே, பார்த்துக்கலாம். இப்போ ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், சென்ட் பண்ணியாச்சு. லெட்டரை வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். போஸ்ட்மேன் வந்து எடுத்துன்னு போயிட்டாரு. போஸ்ட்மேன் வந்து லெட்டரை போட்டாரா, அதாவது கிட்ல வந்து புஷ் ஆயிடுச்சா அப்படின்றத பார்ப்போம். எப்படி பார்க்கணுன்றத பார்த்துக்கோங்க ரியாத், நீங்களே இப்படி தான் பார்க்கணும். ஓகேவா? இந்த மெனு பார் வேற நடுவில் இருந்துட்டு. ஓகே, எனக்கு வந்து புஷ் ஆயிருக்கு. தெரியுதா இந்த இடத்துல, மாஸ்டர் ஹேட் புஷ்டு 4 seconds ago. தெரியுதா? இது மாதிரி வந்திருக்கா ரியாத் உங்களுக்கு? இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? இல்லை அப்படின்னா இந்த இடத்துல சாம்பிள் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது மாறி இருக்கா ஏதாவது? அப்படி இல்லைன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். இந்த ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணால் இங்கே மாஸ்டர்னு காட்டுதா? இதில் கிளிக் பண்ணி உள்ளே போனால் தெரியும். தெரிகிறதா எல்லாருக்கும் என்ன நடந்திருக்குன்ட்டு? நம்ம பண்ண எல்லாமே வந்து இங்கே வந்துருச்சு. யார் யாருக்கெல்லாம் இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சுது? கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. அதையும் மீறி யாராவது புரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாம் அமைதியா இருக்கீங்க. ஓகே, ரோஷினிக்கு புரிஞ்சுது. ஸ்வேதா, தர்ஷினி, ரியாத். ஸ்வேதாக்கு ஃபேட்டல் எரர்ல நிற்கிறாங்க அவங்க அப்படியே. தர்ஷினி, ரியாத் நீங்க தான் சொல்லணும். ஜஸ்ட் நான் இன்னொரு தடவை சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷேட்ல வந்துருக்காங்க. ஒரு அளவு இரு, ஒரு அளவுக்கு புரியுது. ஓகே, இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் ராவா தான் இருக்கும் இந்த கண்டென்ட்லாம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து என்ன பண்றேன், கிட்ட வந்து புஷ் பண்றேன். ஓகேவா? இந்த செட் அப் ஸ்ட்ரீம் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது நமக்கு போக போக புரிஞ்சிடும். ஓகேவா? என்ன பண்றோம்னா அப்ஸ்ட்ரீம் லிங்கை போட்டுக்கிறேன். லிங்க் போட்டு மாஸ்டர், மாஸ்டர்ன்றது பிரான்ச் நேம். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்னது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். ஸோ வந்து மெயினாக வந்து ஒரு பிரான்ச் இருக்கும். இதான் நம்ம ஆரம்பத்தில் கிரியேட் பண்ண டிஃபால்ட் பிரான்ச். ஓகேவா? புரியுதா? இந்த டிஃபால்ட் பிரான்ச் நம்ம கிரியேட் பண்ணோம், ஞாபகம் இருக்குதா? ஃபர்ஸ்ட்ல கிரியேட் பண்ணோம். புரியுது, தெரியும், சொல்றது புரியுது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ண இது. இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், லிங்க்கை வந்து காப்பி பண்ணுறோம். ஓகேவா? ஃப்ளோ அப்படியே கேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி நம்மளோட கிட்ல வந்து போட்டு புல் பண்ணிட்டோம். ஓகேவா? புல் பண்ணி ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம். சம் வாட் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி என்ன பண்ணுறோம், திருப்பி வந்து புஷ் பண்ணுறோம். புஷ் பண்ணும்போது
நமக்கு வந்து செகண்டா ஒரு பிரான்ச் வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ண சொல்லுது, நியூ பிரான்ச் வந்து கிரியேட் பண்ண சொல்லுது. ஓகேவா? நீங்க கேட்கலாம், எனக்கு வந்து அதே பிரான்ச்ல தான் இந்த இது வந்து நடக்கணும். ஓகேவா? மெயின் பிரான்ச்ல தான் எனக்கு வந்து நான் பண்ண சேஞ்சஸ்லாம் எனக்கு போய் சேவ் ஆகும்னா அது எப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ என்ன பண்றோம், நம்ம வந்து புஷ் பண்றோம். புஷ் பண்ணோடனே ஒரு பிரான்ச் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரான்ச் வந்து கிரியேட் ஆகுது. நம்மளும் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணலாம். அதுவும் எப்படி சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு பிரான்ச் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது. நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தோடனே இங்க இருக்கிற எல்லாமே வந்து அங்க போயிடுச்சு. ஓகேவா? கிட்ஹப்க்கு போயிடுச்சு, அதாவது சர்வருக்கு போயிடுச்சு. இப்போ அதை எப்படி செக் பண்றது அப்படின்னா, இதுதான் மெயின் பிரான்ச். ஓகேவா? இதுல வந்து எந்த சேஞ்சஸும் அப்ளை ஆயிருக்காது இப்போதைக்கு. ஓகேவா? என்ன பண்றோம், இதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல மாஸ்டர்னு இருக்கும். நமக்கு அந்த இடத்துல என்ன கிடைச்சி, மாஸ்டர் பிரான்ச். ஓகேவா? மாஸ்டர்ன்ற பெயரில் ஒரு பிரான்ச் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த பிரான்ச் உள்ள போறோம். இந்த பிரான்ச் உள்ள போனா நம்ம போட்ட சாம்பிள் டெக்ஸ்ட், சாம்பிள் 2 டெக்ஸ்ட் எல்லாமே வந்து இங்க இருக்கும். ஓகேவா? ஹாய், ஹலோ, ஐ எம் டெவலப்பர், எல்லாமே வந்து இந்த இதுல இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்றோம், இதை வந்து மெயின் பிரான்ச் கூட வந்து கம்பைன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்றோம், கம்பேர் அண்ட் புல் ரெக்வஸ்ட்னு ஒன்று இருக்கு. ரொம்ப அட்வான்ஸா சொல்லி தரணும், ஏன்னா இது பேசிக்கு. ஏன்னா நீங்க இதுல தான் ஒர்க் பண்ண போறீங்க. ரொம்ப அட்வான்ஸா போறேன்னா புரியுதா? ஏன்னா வந்து நேற்று எனக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் என்னன்னா, எல்லா கான்செப்டையும் ஒரே நேரத்தில் வந்து டம்ப் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. கரெக்ட் நினைக்கிறேன். எல்லா கான்செப்டும் ஒரே டைம்ல டம்ப் பண்றீங்க, எங்களுக்கு கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு டைம் மறக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இருக்கா, மறக்கிற மாதிரி இருக்கா? மறக்கிற மாதிரி இருக்குன்னா யாராவது ஒருத்தர் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க. எஸ் அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்குதா? எஸ், ஓகே ஓகே. சரி கைஸ், அப்ப என்ன பண்ணலாம்? சரி ஓகே, நான் கேட்குற வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கிட்ல எப்படி ஒரு ரெபாசிட்டரி. ஓகேவா? நான் கேட்க கேட்க எனக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு டக்குனு அந்த தம்ஸ் அப் வந்து கிளியர் பண்றேன். ஓகேவா? ஏன்னா அடுத்த கேள்வி கேட்கும்போது எனக்கு அப்பதான் புரியும் எந்த கேள்விக்கு பதில் சொல்றீங்கன்ட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எடுத்துக்கிட்டு ஓகே. ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி கிரியேட் பண்றது எப்படின்னு புரிஞ்சிருச்சா? ஓகே, ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்றதுன்றது புரிஞ்சிருச்சு. ஓகே, அதுல எப்படி வந்து ஒரு ஃபைலை ஆட் பண்றது, எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து ஆட் பண்றதுன்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா யாராவது தம்ஸ் அப் கொடுங்க. ஃபைல் எப்படி ஆட் பண்ணி அதுக்கு நேம் கொடுக்கறதுன்றது புரிஞ்சுதுன்னா? தெரியல அப்படின்னா ஓகே, ஒரே ஒருத்தவங்க தான் கை தூக்குறீங்க, மிச்சம் யாருக்கும் மறந்துருச்சா? மறந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். நீங்கள் கிட்ல போய்க்கணும். கிட்ல போய்கிட்டு நியூ ரெபாசிட்டரி கொடுத்துடணும். நியூ ரெபாசிட்டரியில் வந்து ஃபைல் கிரியேட் பண்ண சொல்லி காட்டும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்து காட்டும், இந்த மாதிரி. ஓகேவா? இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இங்கே சம் வாட் பிளா 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 டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஃபோல்டர் போட்டுட்டு டெக்ஸ்ட்னா அதாவது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சு கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமிட் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடும். கமிட் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தா ஒரு 4 to 5 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைல் வந்து அங்கே ஆட் ஆயிரும். ஓகேவா? ஃபைல் வந்து இந்த மாதிரி ஆட் ஆயிரும். புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து ஓகே, ஃபைல் எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து இந்த இங்கே கிரியேட் பண்ணுறோம் தெரியுமா, இந்த கிளவுட் ரெபாசிட்டரி. இந்த கிளவுடை வந்து ஃபிசிக்கலில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த கோடை கிளிக் பண்ணுறோம். கோடை கிளிக் பண்ணால் இங்கே ஒரு யூஆர்எல் வரும். அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி ஒரு ஃபோல்டர், நம்ம ஃபிசிக்கல் சிஸ்டமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர் வந்து கிட் இனிட் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு கிளவுடையும் ஃபிசிக்கல் சிஸ்டத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? கிளவுடையும் ஃபிசிக்கல் சிஸ்டத்தையும் வந்து கனெக்ட் செய்கிறோம். அதுக்கு இந்த கிட் இனிட். ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து வந்து கிட் புல் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, நம்ம கிட் புல்லுன்னு போட்டு அந்த லிங்க்கை வந்து இந்த இடத்துல போட்டுடுறோம். போட்டோடனே புல் ஆயிடுது இந்த ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதில் இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. வந்தோடனே இந்த ஃபைல் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சம் வாட் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணுறோம். ஓகேவா?
ஏதோ டெக்ஸ்ட்டை போய் மாற்றுறோம் என்னமோ பண்ணுறோம், ஸ்டேட்டஸ் கிட்டோட அந்த ஸ்டேட்டஸ் அந்த ஃபைல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு வந்து கிட் ஸ்டேட்டஸ்ன்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். கமெண்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஃபைல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஓகே புரியுது, ஓகே புரியுது. இந்த மாதிரி அப்புறம் வந்து கிட் ஆட் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த டாட் வந்து ஸ்பேஸ் கொடுத்து டாட் கொடுத்தா எல்லா ஃபைலையும் ஆட் பண்ணுற மாதிரி. ஓகேவா, ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம். ரெஸ்டரேஷன், அப்புறம் வந்து அன்ஸ்டேஜிங் பண்ணுறது, இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். அண்ட் கன்வென்ஷனல் கமெண்ட்ஸ். ஓகேவா, கிட் கமிட் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் கோட்ஸ் போட்டு ஃபீச்சர்னா ஃபீச்சர், ஃபிக்ஸ்னா ஃபிக்ஸு என்னமோ போட்டு ஐ கிரியேட் அ ஃபைல் அப்படின்னு போட்டுக்கிறோம். தென் புஷ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, புஷ் பண்ணோடனே ஒரு பிரான்ச் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு பிரான்ச் கிரியேட் ஆகி போகும். அந்த பிரான்ச்சோட பேர் வந்து எண்டிங்கில் இருக்கும், லைக் திஸ் இந்த மாதிரி. ஓகேவா, இந்த இதோட கோடிங்கோட எண்டிங்கில் அந்த பேர் இருக்கும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்து வச்சுக்கிட்டோடே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஆனோடனே உங்களோட இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் இருக்கும் மாஸ்டர். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உள்ளே இருக்கும். ஓகேவா, திஸ் இஸ் ஹவு டு யூஸ் கிட் கன்வென்ஷனல் கமெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஃபிசிக்கல் சிஸ்டத்துக்கு கிளவுடே எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா, புரியுதா? புரியுதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து கிட் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்றவங்களாம் ஒரு பாப் சிம்பிள் போடுங்க. கிட் கான்செப்ட் எனக்கு வந்து திருப்பி இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு திருப்பி என்னால் ஒன்று பண்ண முடியும் புதுசா அப்படின்றவங்க. ஓகே, ரியாத் பேகம். ஓகே, ரோஷினியால ஒன்று பண்ண முடியும்ட்டாங்க. ஓகே ஓகே, எல்லாராலையும் பண்ண முடியும். ஓகே ரைட். ஓகே, எல்லாரும் கிட்டப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்களா? ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நான் தான் கிட்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது. ஓகே ஓகே, இப்போ எல்லாருமே என்ன பண்றீங்க? இப்போ என்னோட யூசர் நேம் வந்து இது. ஓகேவா, இதுதான் வந்து என்னோட யூசர் நேம். அந்த மாதிரி உங்களோட யூசர் நேம் எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல, சேட் பாக்ஸ்ல போடுங்க பார்ப்போம் எல்லாரும் உங்களோட யூசர் நேமா. யூசர் நேம் எப்படி பார்க்கறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, யாரோ ஒருத்தங்க போடுறேங்க. ரோஷினி 611. ஓகே, ஸ்வேதா 811. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ரோஷினிகிட்ட பார்ப்போம். காப்பி அண்ட் பேஸ்ட். யூசர். ஓகே, ஒரு யூசர் இருக்காங்க. ரோஷினி தானா கரெக்டா? இந்த இடத்துல கரெக்டாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, ஃபாலோவிங். அடுத்து ஸ்வேதா. ஸ்வேதா வந்து காப்பி பேஸ்ட். ஸ்வேதா இதானா உங்களுது? ஓகே. இது ராஜதர்ஷினி. அவங்களோட பேரே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு போல. நிறைய பேருக்கு இந்த மாதிரி கிடைக்காது. என் பேர்லலாம் யாரோ ஒருத்தர் ரெபாசிட்டரி ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். அதனால தான் கடுப்புல அந்த மாதிரி பேரை வச்சு விட்டேன். ஓகே, இதானா கன்ஃபார்ம்? இதானா? சரி, ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க இதானான்ட்டு. ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஒருத்தர் ரெபாசிட்டரிலையும் போய் பார்க்குறேன் என்ன. கிரியேட்டட் ஒன் கமிட் இன் ரெபாசிட்டரி, கிரியேட்டட் த ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி. ஓகே, நீங்களும் அதே பேர்ல ஆரம்பிச்சிருக்கீங்களா? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வேற யாரோடது? ஓகே, 2 ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிருக்காங்க. சூப்பர். ரெபாசிட்டரியில் ஏதாவது ஃபைல் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி வரைக்கும் வந்திருக்காங்க அவங்க. வெல்டன் வெல்டன், சூப்பர் சூப்பர். எல்லாரும் கைத்தட்டல போட்டு விட்டுருங்க அவங்களுக்காக. நெக்ஸ்ட் அடுத்து ரோஷினிட்ட பார்ப்போம். ஓகே, 2 ரெபாசிட்டரி அவங்களும் 2 ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்காங்க.
ஓகே, அவங்களும் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்காங்க. யா, அவங்களும் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. சூப்பர். ப்ளஸ் ஒரு கமிட் மெசேஜோட இருக்குது. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் எல்லாரும் போட்டுருங்க. ஓகே கைஸ். நெக்ஸ்ட் யார் இருக்கா? ஸ்வேதாவோட செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, அவங்களும் ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிருக்காங்க. உள்ள போய் பார்ப்போம். ஓகே, அவங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஹாய் ஃபுட்டீஸ். ஓ, ஃபுட்டியா நீங்க? சூப்பருங்க. எனக்கு சாப்பிட பிடிக்கும், ஆனால் எங்கள் அம்மா செஞ்சு தர மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு டெவலப்பர் ஆகிறதுக்கான பாதையில் தான் போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20% முடிச்சிட்டீங்க நீங்க எல்லாரும். செக் மைண்ட் ஜி, நீங்க வந்து ப்ரோ, ஓகேவா? சரி, இருந்தாலும் உங்க ஆசையை கெடுப்பானே. இல்ல இல்ல, நம்ம விஎஸ் கோட்ல ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் டைப் பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் மேனுவலா கிரியேட் பண்ணோம்ல, அந்த இது இருக்கும். அது வரைக்கும் தெரிஞ்சாலே போதும். விஎஸ் கோட்ல எரர் தான் கிளியர் பண்ணி அப்புறம் பார்த்துக்கலாம். பேர் வேற மறந்துச்சு. உங்க ரெபாசிட்டரி பேர், உங்க ஐடி பேர் போட்டு விடுங்க. இதான் நினைக்கிறேன். ஓகே. அவங்களுக்கும் இருக்குது ஒரு கைத்தட்டல்கள். இது எல்லாமே வந்து விஎஸ் கோட்ல இருந்து புஷ் பண்ணது. சில பேர் புஷ் பண்ணிருப்பீங்க. இந்த இடத்துல பார்த்தா என்ன தப்புனா வந்து நீங்க எந்த லைனுமே வந்து இந்த இடத்துல போடல, தெரியுதா? நான் வந்து எடிட் பண்ண முடியாது. நான் வந்து ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும், தெரியுதா? இந்த ரெபாசிட்டரில இருந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் தான் அனுப்ப முடியும் உங்களுக்கு பண்றதுக்கு. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இதுல வந்து எந்த லைனுமே டைப் பண்ணல. நீங்க ஏதாவது ஒரு டைப் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி அந்த எரர் உங்களுக்கு வராம இருந்திருக்கலாம். ஏன்னா என்ன எரர்னு நல்லா பார்க்க முடியல இங்க இருந்து. ஸோ வாட்டா தான் சொல்றேன். இப்போதைக்கு இது என்வரன்மெண்ட் செட்டப்ன்றதுனால நம்ம ஃபோனில் வச்சுக்கிட்டு லேப்டாப்பில் பார்க்குற மாதிரி இருக்கலாம். அடுத்த செஷன்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக லேப்டாப்லேயே கனெக்ட் பண்ணிட்டோம்னா யார் யார் ஸ்க்ரீனில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது என்னென்ன அப்படின்ட்டு நம்ம அங்கேருந்தே ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். ஓகே, எனக்கு கிட் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்றவங்களா மீண்டும் ஒரு முறை ஒரு தம்ஸ் அப்பை தெரிக்க விடுங்க. என்ன மிச்சம் 3 பேருக்கு கிட் எப்படி யூஸ் பண்ண மாந்துருச்சா? ஓகே 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 கைஸ். வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைச்சுனா? இன்னொரு விஷயம். இப்ப இந்த கோயின் ட்ரைனிங் ஏன் இதை போட்டு ஆரம்பிச்சேன்னா, நீங்க ஏற்கனவே சொல்றப்ப நினைக்கிறேன். ஆமா, ஏற்கனவே சொல்றப்பேன். பட் இருந்தாலும் ஒரு தடவை சொல்றேன். என்னோட ரெபாசிட்டரி வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரான்ச் கிரியேட் ஆயிருக்கு தெரியுமா? அந்த மாதிரி நீங்க எல்லாரும் வந்து ஒரு பிரான்ச் வந்து இந்த என்னோட கோயின் ட்ரைனிங், கோயின்ட்னு ஒன்று இருக்கும், கோயின் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? இதுல எல்லாம் பண்ணணும். ஒரு இல்ல நீங்க கிரியேட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம ஆன் செஷன்ல கிரியேட் பண்ணிக்கலாம். நான் சொல்றேன் எப்படி இருக்குன்ட்டு, ஓகேவா? என்ன பண்ணணும், எல்லாரும் வந்து ஒரு பிரான்ச் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா, நானே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். ஜஸ்ட் இந்த கோடை நீங்க வந்து சும்மா பார்த்தா போதும், ஓகேவா? என்னடா இவ்வளவு கோடிங் சொல்றேன்னு பார்க்காதீங்க, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஓகேவா? கிட் செக் அவுட் -b and நேம். ஃபர்ஸ்ட் யார் நேம்ல ஆரம்பிக்கலாம்? சரி, ஒரு நிமிஷம் எல்லாரும் ஸ்க்ரீனை பெருசு பண்ணிக்கலாம்.
யார் ஃபர்ஸ்ட் ஸ்மைலிங் எமோஜி போடுறீங்களோ அவங்க பேர்ல தான் ரெபாசிட்டரி பிரான்ச் கிரியேட் பண்ண போறோம். யார் ஃபர்ஸ்ட்? யார் 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 அது? ஹூ இஸ் தட்? ஐயோ பேர் தெரிய மாட்டேதே. ரியாத். என்னாச்சு எல்லாத்துலயும் ஃபாஸ்டா இருக்கீங்க? என்னோட ஸ்கிரீன் வேற ஃபுல் வியூ ஆயிடுச்சு. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ரியாத். சரி 2 பேர் நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பேர் பேர்லயும் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே இப்போ வந்து ரியாத்னு ஒரு பிரான்ச் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்டேட்டஸ் பார்த்துருமா? விச் ஸ்டேட்டஸ் ஆன் பிரான்ச் ரியாத். என் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணலையா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுல்ல எல்லாருக்கும்? ஓகே தெரியுதா? நான் இப்போ இந்த கமெண்ட் இங்கே போட்டோன்னே ரியாத் பேரில் ஒரு பிரான்ச் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பிரான்ச் வந்து அங்கே இருக்கான்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ். செக். எங்கடா பிரான்ச்சை காணும்? ஓகே உங்களோட பிரான்ச்ல நம்ம என்ன ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிப்போம். ஃபைல் கிரியேட் பண்ணி பார்ப்போம். நியூ ஃபைல் நேம் டாட் டிஎக்ஸ்டி. ஹாய் என்ன பண்றோம்? git add git push இல்ல git commit பண்றோம். ஃபர்ஸ்ட் git commit பண்ணிட்டு பண்ணு. git commit -m. சரி ஓகே ஒரு சின்ன குவிஸ். இப்போ நான் வந்து இந்த இடத்துல நியூவா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்கு நான் வந்து என்ன கமெண்ட் போடணும்? அந்த கன்வென்ஷனல் கமெண்ட்ஸ்னு சொன்ன தெரியுமா? அதில் வந்து நான் என்ன கமெண்ட் போடணும்? எனி ஐடியா கெஸ்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சும்மா ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, இல்லைனா விட்டுருங்க. யா ஃபியட். ஏன்னா வந்து ஒரு ஃபியூச்சர், ஐ மீன் ஒரு ஃபீச்சர் அப்படின்ற சென்ஸ்னா புதுசாக ஒன்று ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்றதான் அந்த அர்த்தம். ஃபியட் அப்படின்னு போட்டு நியூ ஃபைல் அப்படின்னு போட்டுக்கிறோம். போட்டு என்ன பண்ணுறோம்? என்டர் பண்ணுறோம். ரியாத் ஃபியட் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சென்ட் பண்ணிடலாம். போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து லெட்டரை வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். புஷ். ஓகே செஷன் வந்து 10 மினிட்ஸ்ல எண்ட் ஆக போகுது. டைம் கரெக்டாக இருக்கும். செக் git push master கோல போகும். ஸ்டார்டர் எரர் வரப்போதா? சக்சஸ். புஷ் ஆயிடுத்து. போய் பார்ப்போம். ஓகே கைஸ் இங்க தெரியுதா? சக்சஸ். நானே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரான்ச்லாம் கிரியேட் பண்ணேன். நான் சோலோவா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நானே பிரான்ச் கிரியேட் பண்றேன். தெரியுதா? இந்த இடத்துல ஒரு எப்போ ரியாத்தோட பேர்ல ஃபர்ஸ்ட் ஒரு பிரான்ச் ஒரு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. தெரியுதா? ஓகே கைஸ் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இதில் போயிட்டு பார்த்தோம் என்றால் இங்க இருக்குதா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஃபைல் பிளஸ் நம்ம கிரியேட் பண்ண நேம் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் இருக்கிறது. தெரிகிறதா? ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் அடுத்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணது ஸ்வேதா. அவங்களுக்கு ஒரு பிரான்ச்சை கிரியேட் பண்றோம். ஆஸ் சேம் கிட் checkout -b // ஸ்வேதா. ஸ்பெல்லிங் கரெக்டா இதான் நினைக்கிறேன் ஸ்பெல்லிங். ஓகே switch to new branch and என்ன பண்றோம்?
SWETHA. ஓகே, கரெக்டாக தான் சொல்லு. இப்போ வந்து கிட் செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? ஹாய் இப்போ வந்து இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒன்றும் இல்லை, 7 மினிட்ஸ் இருக்கு நமக்கு, இன்னும் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதே சேம் ஃபைல்ஸ் வந்து இப்போ ரியாத்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து நான் இப்போ ஹாய் ஐம் ரியாத்ன்றத ஸ்வேதா அப்படின்றதையும் நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு கெட் ஆட். இதுக்கு வந்து ரிசல்ட் நான் என்ன வரும்னு இப்போ சொல்லலை, நம்ம ரிசல்ட்டை லைவாக போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் கெஸ் மட்டும் பண்ணி வைங்க. கெட் ஆட் கொடுத்துக்கிறோம். கெட் கமிட் -m. ஓகே, நான் எதுவுமே புதுசாக சொல்லி தரல, ஏற்கனவே இருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். புரியுதா? நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டம்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஓகேவா? நான் ஏற்கனவே இருக்கிற விஷயத்த தான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகே. எம் கமிட் மெசேஜ் வந்து fiat நியூ ஃபைல் அப்படின்னு போட்டுட்டு ஒரு என்டர் தட்டுறோம். ஓகே, கமிட் ஆகிவிட்டது. தெரியுது அந்த ஹேஷ் வேல்யூ, நான் ஒரு ஹேஷ் வேல்யூன்னு ஒன்று சொன்னேன் ஸ்டார்டிங்கில் சொல்கிறப்பேன். ஒருத்தருக்கும் ஒரு ஹேஷ் வேல்யூ. இப்போ ஸ்வேதான்ற இந்த பேட்சில் இந்த ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் ரியாத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. எங்கே இருக்குது பொறுமையாக தேர்வு கிடைக்கும். இந்த இடத்துல 2 பேருக்கு வந்து டிஃப்ரெண்டான ஹேஷ் வேல்யூ இருக்கும். ஸோ தட் யார் அது என்னன்றதை நம்பர் வச்சு நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வரலாம். மெயின்டெனன்ஸ் பெரிய பெரிய இதில் வந்து மெயின்டெனன்ஸ் இருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்? கிட் புஷ் தான் நம்மகிட்ட அந்த இதுலேயே இருக்கிறது. கிட் புஷ்ன்றதை போயிட்டு நேம் எதுக்கு புஷ் பண்ணணும், எந்த பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்வேதான்ற பிரான்ச்சுன்னா SWETHA ஸ்வேதான்ற பிரான்ச்சுக்கு வந்து புஷ் பண்ண போகிறோம். ஃபெயில் டு ரெஃபர். வாட் ஹேப்பன்? கிட் புஷ் இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. செக் அவுட் பண்ணிட்டோம். நம்ம செக் அவுட் பண்ணி கரெக்டாக தான் ஸ்பெல்லிங். ஓகே 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 ஓகே, ஐடென்டிஃபைடு. ஓகே, ஐயோ இது வேற. சரி போலாம். ஓ, இந்த இடத்துல பேரை மாத்திட்டேனா? ஓகே, நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரிப்பா, ஸ்வேதா நினைக்கிட்டேன். சாரி. நம்ம நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாரி நேமை தப்பா போட்டேன். ஓகே, நார்மலாக பிரான்ச் வந்து புஷ் ஆயிடுச்சு. ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ ரீநேம் பண்ணிக்கலாம். பிரான்ச் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் பிரான்ச் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இதான் வந்து மெயின் பிரான்ச் டிஃபால்ட். ஓகேவா? டிஃபால்ட் பிரான்ச் ஸ்வேதா ரியாத் மாஸ்டர் அப்படின்னு ஒரு பிரான்ச், 3 பிரான்ச் இருக்கு. இப்போ என்ன பண்றோம்னா ரீநேம் பிரான்ச். எனக்கு கரெக்டான பேர், ஆமா, SWETHA. ஓகே, ரீநேம் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்வேதா. ஓகே, பிரான்ச் வந்து ரீநேம் பண்ணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸா 3 மினிட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா, ரியாத்தோட ஃபைல், அதாவது இந்த இடத்துல வந்து ரியாத்தோட நேம் அந்த ஃபைல் தான் இருந்துச்சு. நம்ம ஸ்வேதாக்கு புதுசாக ஒரு நேம் ஃபைல் கிரியேட் பண்ணல, பட் ஹாய் ஐம் ஸ்வேதா அப்படின்னு நம்ம மாற்றிருக்கோம். இப்போ ரியாத்தோட ஃபைல் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, ஸ்வேதாவோட ஃபைல் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ ரியாத்தோட பிரான்ச்சுக்கு போகிறோம். போயிட்டு நேம் டாட் டிஎக்ஸ்டி ஓப்பன் பண்ணுறோம். பார்த்தா அந்த நேம் அப்படியே தான் இருக்குது. இதை யாரெல்லாம் இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது? ரியாத்தோட இதுலேருந்து ஸ்வேதாக்கு மாற்றினாலும் ரியாத்துக்கு தான் பேரும். யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? வாய்ப்பு இல்லை. யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். யாரும் இந்த ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. ஓகே, ரியாத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, குட்.
இதுதான் வந்து இந்த விஷயம் நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அண்ட் பேக் அண்ட் டெவலப்பர். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து ஜஸ்ட் நான் சிம்பிளா சொல்றேன், 1ஆம் தேதி வந்து ஏதோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வந்து கிரியேட் பண்ணிருப்பான். அதை வச்சு பேக் அண்ட் டெவலப்பர் வந்து அதுக்கு வந்து பேக் அண்ட் எழுதியிருப்பான். ஆனா 1ஆம் தேதி தாண்டி ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. 4ஆம் தேதி வந்து என்ன பண்றான், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து புது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கான். பேக் அண்ட் டெவலப்பர் வந்து பழைய பேக் அண்டே வந்து புஷ் பண்ணிருக்கான். ஸோ புது ஃப்ரண்ட் அண்ட், பழைய ஃப்ரண்ட் அண்ட், அதுக்கு பழைய ஃப்ரண்ட் அண்டுக்கான பழைய பேக் எண்டு. ஓகேவா? இப்போ வந்து அதை பழைய பேக் எண்ட் வந்து புது ஃப்ரண்ட் எண்ட்ல போட்டு நம்மளால ரன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து என்ன வேணா மாறி இருக்கலாம் அதுல. ஸோ என்ன பண்றோம், பழைய ஃப்ரண்ட் எண்ட் வந்து நமக்கு ஏற்கனவே இருக்குது. அதாவது பேக் எண்ட் டெவலப்பர் கிட்ட ஒரு காப்பி கொடுத்து வச்சிருக்கோம். ஒரு காப்பி, ஓகேவா? காப்பி கொடுத்து வச்சுக்கிறோம். ஸோ பேக் எண்ட் டெவலப்பர் அதை வச்சு கிரியேட் பண்ணிப்பான். இப்போ நம்ம வந்து புது ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம ஒரு வச்சிருக்கோம். திருப்பி என்ன பண்றோம், புது ஃப்ரண்ட் எண்ட் அவனுக்கு ஒரு காப்பி கொடுக்குறோம். அதை வந்து அவன் பார்த்து பேக் எண்ட் வந்து அவன் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் ஃபைல் இருந்தாலும் டேட்டா மாறி இருந்தாலும் நம்மளால ஈஸியா வந்து யூஸ் பண்ண முடியும். நான் வந்து என்ன பண்ணுவேன், ஓகே இப்போ எல்லாருக்கும் பிரான்ச் கிரியேட் பண்ணியாச்சா, இப்போ வந்து இந்த மெயின் பிரான்ச்சோட ஓனர் வந்து நான் தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், உள்ள போவேன், உள்ள போயிட்டு ரியாத் பிரான்ச்ல வந்து பார்ப்பேன். நீங்க வந்து என்ன பிரான்ச் வந்து என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி ரியாத் வந்து என்ன பண்ணா, அவங்களோட பிரான்ச்ல போயிட்டு இந்த கோடை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இன்னும் 1.5 minute இருக்கு நம்ம கிட்ட. கோடை வந்து கிளிக் பண்ணி அவங்களோட வந்து எடுத்துக்கணும். அவங்களோட காப்பி பண்ணி எல்லாருக்கும் ஒரே இதுதான் வரும். ஓகேவா? சேம் யூஆர்எல் தான் எல்லாருக்கும் வரும். காப்பி பண்ணி என்ன பண்ணணும், இந்த புஷ் பண்ணும்போது, ஏன்னா உங்களோட ப்ராக்ரஸ் வந்து நான் தான் ப்ராக்ரஸ் வந்து இதை தான் நான் இது பண்ணுவேன். ஓகேவா? ஸோ தட் என்ன பண்ணணும், புஷ் பண்ணும்போது இந்த கமெண்ட்டை வந்து போட்டு இதை புஷ் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து உங்களோட பேரை வந்து கரெக்டாக என்டர் பண்ணணும். ஓகேவா? நான் பண்ண மாதிரி எதுவும் மிஸ்டேக் பண்றீங்க, உங்க பேரை வந்து கரெக்டாக போட்டு புஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்க பேர் இருக்கிற இப்போ ரியாத், அதாவது மெயின் பிரான்ச் வந்து டிஃபால்ட் பிரான்ச்சோட யூஆர்எல் இது. உங்க பேரை கடைசியில போடணும். ஓகேவா? இந்த பேரை கடைசியில போட்டீங்கன்னா அங்க வந்து புஷ் ஆயிரும். நான் வந்து பார்த்துப்பேன் நீங்க வந்து எப்ப என்ன கோட் பண்ணிருக்கீங்க. இங்க பார்த்தா தெரியும் ஹிஸ்டரி. ஓகேவா? இதுல இருக்கும் கிரியேட் சாம்பிள், ஐ கிரியேட்டட் நியூ சாம்பிள் ஃபைல். தெரியுது அந்த கன்வென்ஷனல் கமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேவா? இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு பார்ப்பேன், எப்போ பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து 9 minutes ago, அது வேற உங்களுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ கிரியேட் ஆயிரும். இதுல போயிட்டு என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். தெரியுதா? ஐஎம் ரியாத்ன்றதா ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன். அடுத்து வந்து ரியாத் பிளஸ் ஸ்வேதாயும், அதாவது ரியாத்தோட ஃபைலை வந்து ஸ்வேதா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் இது. சரி, ஓகே கைஸ், நம்ம மீட்டிங் இன்னும் ஒரு சில நிமிஷம், ஒரு சில செகண்ட்ஸா, தமிழ் சரியா தெரியல, செகண்ட்ஸ் வந்து முடிய போகுது. எனி டவுட் யாருக்காவது? எனி டவுட் இல்ல புரியல, டம்ப் பண்ணிட்டேனா, நான் டம்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பாதியில நிறுத்திட்டேன், டம்ப் பண்ணிட்டேனா, அதையும் மீறி ஏதாவது டம்ப் பண்ணிட்டேனா, எனிபடி அதாவது டம்ப் பண்ணிட்டேனா? பண்ணனா பண்ண சொல்லுங்க, பண்ணலன்னா பண்ணலன்னு சொல்லுங்க.